சிஸ்டர் என்ன 3 வடை எல்லாரும் 2 வடை தான். யோ என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி கவர்மெண்ட் தண்ணி விடுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் பேசுற? உடைய தண்ணியா? ஏய் ஏன் கொடுத்தியா தட்டி விட்டா? இரு என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்து எடுத்து கிழிச்சா. என்ன நாள் கூட எவனாலும் காமாடி சோவாலேடா வாடா வந்து கத்திக்கிட்டா யாம் போட்டு தண்ணி வெச்சல அவடாவே வீட்டோட ஒய்ஃபுக்கு தண்ணி அந்த ஏரியால எவனுக்கு தண்ணி கிடையாடா ஓடுடா அவன்டா ஏடா நான் நினைச்சா செம்பர வாக்க ஏரியா அடிச்சு உனக்கு தெரியுமா உனக்கு வாடா ஏய் நான் தான தண்ணி விட மாட்டேன்னே என்னடாப்பா இந்த பீட்டன மோதுற சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது டவுனே ஜாம் ஆயி போந்திரமா உனக்கு நான் நினைச்சேன் என்ன தெரியுமா உன் தலையே இருக்காது பாத்தியாடி அட நாசமா போறவன என்னையா அடிக்குறேன் ஒரு மனுஷன் ஆத்திரவசரம் கோபப்பட்டா உன்னை தள்ளி விட்டதா இவன கூட்டமா இருக்கான்னு சொல்ல வேணாமா நீ சரியான ஆம்பளை இடத்துல ரோட்டுக்கு வந்து பாறா இந்த வந்துட்டேன் என்னடா பண்ணுவ ஆம்பளை நடு ரோட்டுக்கு வந்து பாறா ரோட்டுக்கு வந்துடா இங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து பாறா போடி போடி ஏதாவது பேசினா தொலைச்சு விடுவேன் உன்னை பத்தி பத்தல முண்டாடிக்கு தண்ணி இல்ல நான் பத்தா பேசுறேன் என்ன தட்டற ஓங்கே தட்டற ஏங்க தட்டற ஆலஞ்சாவு நூலஞ்சாவு வாடா என்ன தகராறு தலைவரே சுத்தி வளைச்சு பேசுறோம்ல இந்த திருவள்ளுவர் கால்ல ஒண்ணு இவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் முடிவு சொல்லுங்க இத பாருப்பா ரகி ஒரு பட்டதாரி தன் சொந்த வேலையை விட்டுட்டு தண்ணீர் ஆரிய மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிய நீர் சப்ளை பண்றான் இவங்கிட்ட போய் தகராறு பண்றீங்க என்ன தலைவரே நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு ஏன் முண்டாடிக்கு தண்ணி இல்லங்கறதுக்கு யாரு இத்தனை பேருக்கு தண்ணி விட்டுட்டு ஏன் ஒய்ஃபுக்கு மட்டும் தண்ணி இல்லனா இந்த வீட்டை மட்டும் இடிச்ச வேணாம் தலைவரே எல்லாருக்கும் 2 குடம் தண்ணி தான் விடுறோம் இவன் பொண்டாட்டி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது எப்படி தலைவரே 3 குடம் கேட்டாளா கேட்க மாட்டாளே ஏண்டி 3 குடமா கேட்டா ஆமா எதுக்கு 2 குடம் எனக்கு 1 குடம் புள்ளி கால் கழுவுறதுக்கு ஏண்டி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா பாடி ஐயோ எட்டி வளைச்சிட்டானே பாவி உன் கால்ல கட்ட முளைக்க ஐயோ இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா பாடி போற போக்கு தலைவரே நீங்க போங்க மனுஷங்க நீங்க போங்க தலைவா போங்க தலைவா பாய் எதுவும் தப்பா நினைக்க கூடாது நம்ம எல்லாம் பங்காளிங்க சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர் கரெக்டா இருப்போம் போங்க எல்லாருக்கும் 2 குடம் தான் கரெக்டா லைன் இல்ல போ கீழ இல்ல வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வணக்கம் வணக்கம் ஒத்தியா அம்மா நான் வீட்டுக்காரன் புடிங்க சாவிய அம்மா தலைவர் வரலீங்களா பின்னாடி வராரு அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி வருங்கால முதல்வர் அருகின்றன் மருகுபாண்டி வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர் இருக்கு பொறம் போக்குகளா 500 ரூபாய் கொடுத்து 6000 மானம் வாங்கி போடுங்கறான்னா எங்க குப்பை தொட்டி கிடந்து வந்து தூக்கிட்டு போறீங்களா எதிர்க்கட்சியார பார்த்தா என்ன நினைப்பான் டேய் வடங்க யார் இவன் சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருந்த பணத்தை பாதியில புடிக்கிட்டு வந்த மாதிரி கட்சிக்காரனா இவன் தலைவரே உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வர மாட்டேங்கிறான் அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவன எல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன் சரி அது நமக்குள்ளே இருக்கட்டும் ஆமா நான் வரும்போது வருங்கால முதல்வரே வாழ்கன்னு சொன்னது யாரு அது நான் தான் தலைவர் ஓ நீதானா அப்புறமா என்ன நீ வந்து தனியா பாரு சரி நீங்க எல்லாம் போய் லாரில இருக்கிற ஜாமான்களை இறங்குங்க போங்க 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 போ ஏக்கா ரொம்ப வசதியானவங்க போல இருக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது என்னம்மா அப்படி பாக்குறீங்க நான் சொன்னனே ஒரு அரசியல்வாதி குடி வர போறாருன்னு இவர் தான் அவர் இனிமே யாராவது வாடகை கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணீங்க அட்ரஸ் எல்லாம் மாக்கிடுவோம் ஜாக்கிரதை அதுக்காக நீ ரொம்ப அழட்டிக்காத போயா யாரு வந்தா நமக்கு என்னடே நம்ம வாடகை நம்ம கொடுக்க போறோம் நீ வா டேய் அது அப்படியே இருக்கட்டும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க அங்க இருக்கிற ஜாமான்களை போய் இறங்குங்க சரிங்க தம்பி என்ன வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா பரவாயில்ல தம்பி உனக்காகவே கையில இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி பெயிண்ட் எல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் தம்பி யாருக்கு வீடு விட்டாலும் அட்வான்ஸ் வாங்காம விடுறதில்ல தம்பி அரசியல்வாதியாச்சே எங்க போயிட போகுதுன்னு விட்டுட்டேன் தம்பி மாச வாடகை 2000 ரூபாய் 5 மாசத்துக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் இதுதான் என் வழக்கம் வழக்கத்தை நான் மாத்திக்கிறது இல்ல வழக்கம் இருந்தா அதை மாத்த கூடாது உங்களுக்கு எப்படி சில வழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி எனக்கு சில வழக்கங்கள் இருக்கு என்ன தம்பி நான் இதுவரைக்கும் யாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்ததே இல்ல வாடகை கூட நான் இஷ்டப்பட்டா கொடுப்பேன் அதுவும் வீட்டுக்காரர் நடந்துக்கிற முறையை பொறுத்து தம்பி உன் வழக்கம் சரிதான் தம்பி அதுக்காக அட்வான்ஸ் கூட கொடுக்கலன்னா எப்படி திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு உனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா
உன் கூட பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்றதை விட்டுட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஐ எம் அஞ்சாசிங்கம் ஸ்பீக்கிங். என்னது ஒத்து வர மாட்டேங்கிறானா? என்ன பணம் கேக்குறானா? பணம் கேட்டா கைய காலை எடுத்துருங்கப்பா. இதுக்கு போய் நான் வந்துகிட்டு ஒரு 2-3 கொலைன்னா ஒரு அரசியல்வாதி தலையிடல நியாயம் இருக்கு. கை காலுக்கெல்லாம் நான் எதுக்குப்பா? போன வைடாக்கல. பெரியவரே, நீ என்னமோ கேட்டியே? நான் ஒண்ணு கேட்கலையா? அட்வான்ஸ் ஏதோ தம்பி, பணம் உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருந்த மாதிரி சொல்லலாம். வரேன். என்னங்க டெம்போ வாடகை பணம்? பெரியவரே, வாடகை எவ்வளவு? 1500 ரூபாய். ஏண்டி அறிவு கிட்டவிட, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, புறப்படும் போது ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ பேங்க்ல இருந்து கேஷா மாத்தி பேங்க்ல வச்சுக்கன்னு சொன்னா கேக்குறியா நீ? ஒரு அரசியல்வாதி சில்லறத்தனமா 1000-500 பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க முடியுமா? வந்த இடத்துல யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? நைனாவை தவிர. நைனா, அந்த லாரிக்கார பையனுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தனும். எவ்வளவு தம்பி? 1500. சரி தம்பி, எங்க கடனாவது வாங்கி கொடுத்துறேன். வர்றேன். பாவங்க, பார்த்தா நல்லவரா தெரியுது. அந்த வாடகை பணம் போது கொடுத்துருந்துருக்கலாம்ல. போடே அறிவு கட்டவிட, போன இப்பதான் அவனே கொண்டு வந்து வச்சிருக்கான். அத நான் ரிங் பண்ணாம பேசுறேன். அத உண்மைன்னு நினைச்சு மிரண்டு ஓடுறான்னா அவன் எப்படிப்பட்ட கேனைனா இருப்பான்? அவங்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்தா ஒழுங்கா வச்சிருப்பானா? பணம் எல்லாம் யார் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட தாண்டி இருக்கணும். முதல்ல பொருளாதாரத்தை புரிஞ்சுக்க. போடே. வாழ்க தலைவர், வாழ்க வருங்கால முதல்வர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர். என்ன இவங்க எல்லாம் அடிபட்டு வந்திருக்காங்க? நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சிட்டாரு தலைவரே. எதுக்கு அடிச்சாரு? தலைவரே, பொழப்புக்காக வெளியூர்ல இருந்து 4-5 பொண்ணுங்களை கூட்டு வந்து தொழில் செஞ்சிருக்கிறான். அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சிட்டான் தலைவரே. என்னய்யா இது அநியாயமா இருக்கு? அந்த இன்ஸ்பெக்டர் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. போங்க போங்க. யார் இந்த வயசான கிழவன்? நம்ம கட்சிக்காரங்க. இந்த வயசுல கட்சியில இருந்து இவெல்லாம் என்னையா செய்ய போறான்? சரி, என்ன வேணுமா இவனுக்கு? அவங்க பையனுக்கு ஜாதி சர்டிபிகேட் வேணுமா? ஆரம்ப கால மெம்பருங்க. யோ, இந்த ஆரம்பம் புதுசெல்லாம் வேண்டாம். இது தருவானா? அது நான் வாங்கிட்டேன். அப்புறம் என்ன? யோ பெரியவரே, உனக்கு என்ன ஜாதி வேணுமோ அதை நான் போட்டு கொடுக்குறேன். போ. சரி போங்க. சார், யார் நீ? என்ன வேணும்? இந்த வண்டி எடுத்து கொஞ்சம் ஓரமா வரீங்களா? குழந்தைங்க விளையாடுற இடம். ஓ, பக்கத்து வீடா? ஐ எம் அஞ்சாசிங்கம் மருகுபாண்டி. நான் ஒரு அரசியல்வாதி. என்னை பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா என் பேர் அடிக்கடி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. டிவியில வேற என் ஃபிகரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் பக்கத்து வீடுங்கிறதுனால நம்மள நாமே அறிமுகப்படுத்திக்கிறது தானே நாகரிகம். ஆமா, எங்க வேலை பாக்குற? கவர்மெண்ட்ல கிளார்க்கா இருக்கேன். மாசம் என்ன ஒரு 1000 சில்லறை தருவாங்களா? கிடைக்கும். இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஏன் சார், இத வச்சுட்டு எப்படி ஃபேமிலி சமாளிக்கிறீங்க? ஆமா, உங்க ஆபீசர் யாருன்னு சொல்லுங்க. எம்எல்ஏ கிட்ட சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்பாடு பண்றேன். அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல வண்டி எடுத்து ஓரமா விடுங்க. என்ன போக்கு எதிர்கட்சிக்காரன் என்ன நினைப்பான்? ஏரியா புதுசு, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான். அந்த வீங்கன ஓனா மாதிரி ஒரு ஆட்டோ துடைச்சிட்டு இருக்கான்ல, அவனை அண்ணன் அஞ்சாசிங்க கூப்பிடாரு. கூப்பிடு. சரி என்ன? அண்ணன் கூப்பிடாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யார் அண்ணனாவா? அண்ணா அஞ்சாத சிங்கத்தை பார்த்து யார் அண்ணனா கேக்குறேன்? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. போயா வரமுல. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோவுக்கு நான் தாங்க ஓனர். என்னது ஓனரா? 3 டயரு ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவேல என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன? ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்க. பணமா? இந்த அஞ்சாசிங்கம் மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? அரிசி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? பாரதேசி நாயே, வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ. ஸ்ட்ரைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுன்னா தலை போய் ஆட்டோல ஒட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேற. நான் உன்ன என்னைக்கு இருந்தாலும் ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்த பாடுறா. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்க வேண்டா பாத்துக்கிறா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன்னை பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன்.
எம்மடி இந்தப்பா வட 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 சாப்பிடுங்க நைனா நைனா இந்தப்பா இந்த வட வட சாப்பிடு சாப்பிட ஆளு பிடிச்சிருங்க பாரு பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு எங்கடா வாத்தா அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன ஓஹோ நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆமா இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல அதை எடுத்து வாங்கிட்டேன் உனக்கு ரோசா உனக்கு ஊரை பார்த்து அசிங்கமா போவேன் என்ன அடிச்சுட்டேல நான் என் தாத்தா வீட்டுக்கு போறேன் இனிமே அடியே பிள்ளைல விட்டு ஓடாத அனாதியா போகும் பிள்ளை வேணாம் எரிஞ்ச பத்தி பிள்ளை மேல சத்தியம் பண்ண அடிக்க மாட்டேன் அம்மா அடியே அடியே ஒன்னால தனியா இருக்க முடியாது யாராவது பிடிக்கியா அடியே நின்று அடியே 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 எரிஞ்ச பத்தி அடியே எலிசபெத்து ஏன் எலிசபெத்து அடியாய் கதவை துறடி திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா சொல்லி கதவை இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தியா நீ திரடி கதவை முடியாதியா நேத்து ரோட்ல என்ன துரத்தி துரத்தி அடிச்சேல அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் என் கதவை திறப்பேன் என்ன அது மன்னிப்பா இந்த பீட்டு கருத்தர்த்திய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலாம் வக்காலி பண்ணி கதவை திறக்கல ஆட்டோவை உள்ள விட்டியாதி முடியும் ஆமா இந்த உதாரணத்துல நான் பயப்பட மாட்டேயா நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவு திறக்க மாட்டேன் பணியிலே கிடந்த சாவு 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் திறக்கிறாள் அடிப்படிக்கு செவத்த தொலா இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுரி இப்படியே உன்னை வச்சுக்கிறேன் உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா எனக்கு தெரியும் வக்காலி காலையில வச்சுக்கிறேன் நானு ஏயா நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது இரு ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்துட்டேன்னு சொல்றே ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற வீடு வாங்கி தர தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்னேன் ஒன்னாவது செஞ்சிருக்கிறியா இந்த பொண்ணு வேற வயசுக்கு வர மாதிரி இருக்கிறான் திடீர்னு உட்காந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது ஏய் என்னமோ அந்த பொண்ணு எனக்கு பிறந்த மாதிரி இல்லடி பேசுற எவனுக்கோ பிறந்ததுக்கு நான் ஏன்டி நகை நட்டு பண்ணி போடணும் ஏயா என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த நான் அரசியல்வாதி என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன் இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே ஓ அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா அதை விட மண்ணனை ஊத்திட்டு செத்து போயிடுறேன் இதோட 100 தடவை சொல்லிட்டேன் ஒரு நாளாவது செத்தியாடி உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி எல்லாம் நம்ம ஏரியா நல்லது தானே குடுங்கண்ணே என்னண்ணே என்னண்ணே 2 ரோடுங்க 10 ரோடுங்கண்ணே நான் ஒரு அரசியல்வாதி நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா தேங்க்யூ ஏய் வடங்க இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான் தெரியலையே சரி வா அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம் வேணாப்பா அவன் ரொம்ப விவரமா ஆளு வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான் வேணா நீ போ நான் போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாடா நான் பாத்துக்கிறேன் ஏன் கூப்பிட்டீங்க அங்க என்னடா பண்றீங்க வசூல் பண்றான் அது தெரியுதுடா எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன் இங்க குடியிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம் அங்க பாத்தீங்களா அவர்தான் எங்க தலைவர் பேரு வள்ளுவர் தாசன் இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு சரி ஒத்துரா யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா அது காவி கலர் இல்லைங்க சிவப்பு கலர் எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம் எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம் கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற ஓடா டேய் அது ஏன் ஓடுறா படுவா அங்க போய் உட்கார் இந்தாங்க இது சரியில்லை ஏங்க அடிச்சீங்க டேய் நாயே நீ ரொம்ப ஓவரா பேசுற போடா பெரியவரே வாங்க என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க இவன் அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான் நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற இப்படி ஆளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதின்னு ஒருத்தர் எதுக்கியா இருக்கிறது அப்புறம் எனக்கு என்ன மரியாதை தம்பி நம்ம ஏரியாவில்
லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வர மாட்டேங்குது. இதை பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டோம், அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க. உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இதை பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியை பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடியிருக்க முடியாது. இந்தப்பா, இந்த பால் கடை இங்க கொடு. ஏய், நீயா என்னடா வெள்ளஞ்சுலமா நிக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயே விட்டுப்பிடி இப்ப சிவராம் சார்ட்ட வேலைக்கு சென்றேன்டா. நீ அந்த எம்எல்ஏ கோஷ்டில சேர்ந்துட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை வாங்குறேன். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. இந்த பால் கடை இங்க கொடு. டேய், அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எளியவங்களான்னு பாக்குறீங்களா? அதான் ஏய், இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன ஆச்சு கிழவனுக்கு? நம்ம டுப்பாக்கிற அரசியல்வாதி இல்ல மருகுவண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்தான். அந்த அதிர்ச்சியில பைத்தியம் முடிச்சு போச்சு. நீயும் மருகுவண்டி கொஸ்டில இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச் சேர்ந்தா அந்த சிகப்பு துண்டுக்கார உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க. மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தற போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். டேய், எட்ரா வண்டிய. என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். சார், பிஏ சார். என்னடா வண்டி செல்ஃப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? யார் நானா? பின்ன யார்? நீங்க தான் தள்ளனா. ச்சே, வண்டியில ஏறினதே தப்பா போச்சு. பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்டே. டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாயை சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு. தள்ளியா? தள்ளு. தள்ளு தள்ளு முறப்பு. பிஏ சார். என்னடா குல்பி நாய? பின்னால தள்ளுங்க. என்ன நம்மள கமலமாடு நினைச்சிட்டானா? முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே. தள்ளு தள்ளு. முன்னால நான் போத, நீ பின்னால நீ தள்ளு. தள்ளு தள்ளு. 2-3 தடவை தள்ளியாச்சு. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானே. நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய், இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பிஏ சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார். அவனை முடிச்சிடுறேன். ஐயோ, நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸ்டார்ட் பண்ணி தொலை நாய.
என்ன எவனும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது போட்டா என் பின்னாலே வாடா. சார் நம்ம பையனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். ஏன்பா எங்க ஆபீஸ்ல இறக்கி விட்டியே மதன், அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் ஒரு டம்மி சார். ஏதோ நம்ம தெருவில் இருக்காருன்னு அடிக்கடி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர்றேன், அதுக்கே ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கிறான். அப்புறம் என் பையனுக்கு எங்க சார் கொடுக்க போறான்? நீங்க போட்டு கொடுங்க சார். நான் வேணா என் வீட்டுல வேலைக்கு சேர்த்துக்கிறேன். என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்கணும். ஆமா பையன் எப்படி? சார் பையன் தங்கம்னாலும் தங்கம், பத்திரமாத்து தங்கம், சொக்க தங்கம், சொர்ண தங்கம், கை சுத்தம், வாய் சுத்தம், பொய்யே பேச மாட்டான். பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சார். அப்படியா? பரவாயில்லையே. அப்படின்னா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓகே சார். என்ன நடு ரோட்ல பொம்பளைங்க கூட்டம்? எவனாவது சாமியார் அருள்வாக்கு சொல்றானா? இந்த பையனை எல்லாம் சூடு போடக்கூடாதுமா. கம்பிய காய வச்சு வாயில சூடு போடணும். இரியா இருமா, இவன் என் பையன். ஏமா அடிக்கிற? யாரு பையன் இருந்தா எனக்கு என்னையா? இவன் பண்ண காரியத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன் ஐஸ் கட்டி எடுத்து ஜாக்கெட் குள்ள போட்டானா? ஐஸ் கட்டியா? நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தா பையன் கொழு கொழுன்னு அழகா இருக்கான்னு இடுப்புல தூக்கி வச்சா இச்சி இச்சின்னு முத்தம் கொடுக்குற புறம்போக்கு. ஏன்பா யாரு? நான் தான். கை சுத்தம் வாய் சுத்தம் சொன்னியே, அது இந்த பையன் தானா? எஸ் சார். தினா 2 தடவை பல்லு விளக்குறான், 2 தடவை கை கழுவுறான். பெண்களுக்கு கண்டா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான்னு சொன்னியே, இவன் தானா? இப்ப கொடுத்தார பாத்தீங்களா? உன் சாவாசமே வேணாப்பா, நான் வர்றேன். ஹலோ, உன் சவகாசம் எனக்கு வேணும். எதுக்கு? வந்த வரைக்கும் மீட்டர் கொடுத்துட்டு போடா. இந்த நான் ஆபீசர் கிழிச்ச போடா. ஏமா இவ்வளவு பெரிய பையனை இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்ச நாள் நினைச்சதே ராங் டிசைட். சரி, பையன் ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான், அப்படி விட்டு போக வேண்டியதானே? நீ எப்படி நடு ரோட்ல அடிக்கலாம்? இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும். யோ, இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் தான். யா போடா பொறுக்கி, பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி. என்ன தெனாவிட்டு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வ நீ? நிறுத்துங்க, பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. இவனா பச்சை புள்ள விட்டா? ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்கான்னு இடுப்பு தூக்கி வச்சா மூஞ்சில மொச்சு மொச்சு முத்தம் கொடுத்துருக்காண்டி. தெருவே நாரி போச்சு. அப்பா, நேத்து அடுப்படியில அம்மாக்கு நீங்க முத்தம் கொடுத்தீங்கல்ல, அத பார்த்தேன். திடீர்னு அந்த ஞாபகம் வந்துருச்சு. பாத்தீங்களா, எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. இந்த நாய்க்கு பயந்துட்டு உன்னை நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி? அவனே என்னை ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டு போனா அவன் இப்படி பண்ணுவானா? அங்கேயே அதான் நடக்குது. எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வச்சது ஒரு வீடு தான், அதையும் சினிமா சர்க்கஸ்னு பார்த்து என்ன அழிக்க சொல்றியா? இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலையே, ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடலாம்னு கண்டவன் கைய கால பிடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது. என் மூஞ்சில முடிக்காத. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போடி. இந்த நாயை நாளைக்கு சர்க்கஸ் கூட்டிட்டு போய் குறைச்ச விலைக்கு வித்தர வேண்டியதுதான். அப்பா, என்னையே அடிச்சிட்டல. இரு இரு, இப்ப கார் பிரேக்க கழட்டிட்டேன். உன் கதையே மாறப்போகுது. ஓ, வாட் பியூட்டி. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உன் அழகு தெரியல. நீ நல்லா தாண்டி இருக்க. சும்மா இருங்க. நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான். அந்த பனாதி பயலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே என்னால. உங்க கூட பேச மாட்டேன், என்ன தொடாதீங்க. ஏன்? எதிர்த்து விட்டு அம்பிச்சத பாத்தீங்களா? அவங்க புருஷன் எங்கெங்கயோ கூட்டு போறாங்களா. நீங்க ஒரு நாளாவது கூட்டு போறீங்களா? நான் ட்ரை பண்றேன், அவ வர மாட்டேங்கிறாடி. நான் அம்புஜத்தை சொல்லிங்க, என்ன சொல்றேன்? ஓ, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆல்ரைட், இன்னைக்கு நீ நான் நம்ம பையன் 3 பேர் சர்க்கஸ் போறோம். நிஜமாவா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் அவனுக்கு அங்க தாண்டி ஆரம்பம். வா வா. டேய், என்னப்பா? நீ நானும் உங்க அம்மா 3 பேர் சர்க்கஸ் போறோம். போய் வண்டியில ஏறு. ஐயோ, டாக்ஸியா? டாக்ஸில நீங்க போங்க, நான் ஆட்டோல வரேன். பொறுக்கி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்ஸி வாங்கி வச்சிருக்கேன், நீ ஆட்டோல வரியா? போய் ஏறு. வரையா வாடா. மீதிச்சின சாணிகணியில வந்துரு. எனக்கு வண்டியை கொஞ்சம் இந்த பக்கமா நிறுத்துங்களே. எதுக்கு? பையனுக்கு மிச்சர் வாங்கிட்டு போலாம். என்னது மிச்சர் வாங்குறியா? ஆமாங்க. ஏய், பிரேக் காணண்டி. என்னது? பிரேக் காணடி. ஐயோ, பாத்துங்க. ஐயோ, வண்டி வந்துட்டு இருக்குங்க. ஏய், இப்ப என்னடி பண்றது? ஒண்ணுமே புரியலையா? ஏத்த மாதிரி வண்டி வந்துட்டு இருக்குங்க. பயமா இருக்கு. ஓ, லாரி வருது.
மாட்டிக்கிட்டீங்களே பாத்து பேசுமா வேற யார் தெரியுமா மினிஸ்டர் மாடசாமி உணர்ச்சி வச்சப்படாத. அவர் இன்னும் மினிஸ்டர் ஆகல. அந்த அம்மா புருஷன் செத்து போலீஸ் கேஸ் ஆச்சு. ப்ரோக்ராமே கேன்சல். பார்த்து பேசியா? என்னையா குழப்பறீங்க? ஏண்டா பார்த்து ஓட்டக்கூடாதா? அவர் தாங்க பிரேக் இல்லாம நம்ம ஒண்ணுல விழுந்துட்டாருங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. பணத்தை பாத்தீங்களா? நீங்க மந்திரி ஆடுவீங்க. ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இத பாருமா, நடந்து போச்சு. 25,000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அர்ஜென்டா பிளைட்டுக்கு போகணும். ஆள விடு. என் புருஷ உயிருக்கு வெறும் 25,000 50,000 ரூபாய் கொடுங்க, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றான். மை டியர் சன், பொம்மை எவ்வளோட வாங்குறா? அண்ணே, நெட்டையோ குட்டையோ 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. நம்ம டெல்லிக்கு போடும்ல. யோ, 50,000 ரூபாய்க்கு செக் போடுறியா? என்னம்மா ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா சார். 301 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார் பாடி எல்லாம் எடுத்துட்டு போயிடுறோம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுக்க மாட்டோமா? நாளைக்கு ஜிஹெச்ல இருந்து வாங்கிக்க. என்ன இந்த கைலாசத்தை இன்னும் காணா? நான் ஊருக்கு வேற போகணும். இப்படி பண்றானே. அட வாப்பா கைலாசா, ஏன் இவ்வளவு லேட்டு? பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை, என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வர்றீங்க. வேலையில ஒரு சின்சியாரிட்டி வேண்டாமா? பொல்லாத வேலை. பாக்குறது பணம் காக்குற வேலை. இதுல என்ன சின்சாரிட்டி? ஏன் லேட்னு பணம் கேட்க போதா? அது இல்லப்பா, 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். நான் ஊருக்கு போகணும்பா. ஊருக்கு எதுக்கு? என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா. பணத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாமட்டி போயாகணும். அங்கேயும் பணத்தை பக்கத்தான் போறியா? உன் நிலைமைய பத்தியா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணம் வந்திருக்கு. பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணம் வந்திருக்கு. இது ஆம்பளை தானே பொம்பளை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க. துணியோட இருக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. இந்த இத பிடி. இந்த சாவி வச்சுக்கோ. பத்திரம். ஆமா, இது ரிசர்வ் பேங்க் கஜானா. இத திருடிட்டு போயிடுறாங்க. போடா. அப்ப நான் போயிட்டு வரேன். என்னது சிரிக்கிறான்? சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டானா? அட அனாத நாயே, அருணாக்குடி கூட போடல. இதுக்கெல்லாம் இருப்ப வேண்டியதா இருக்கா? சட்டை போட்டிருக்கான். மகராசன் 2 ரூபாய் வச்சிருக்கானே, டீ குடிக்காச்சு. பிரைவேட் ஆக்சிடென்ட். இது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? நான் தான். ஐயோ பேயி! ஐயோ பொண்ணு பேசுது. டேய், நான் போன இல்ல மனுஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு சோக கதை. பிளாஷ்பேக்கா? பிளாஸ் கட்டு. நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேரும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டிங் பண்ணிருக்கீங்க. அது நான் இல்ல சார், என் ஒய்ஃப். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தர்றேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார். பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்து கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க சார். அது டிப்ஸ். நான் கொடுக்கறதே டிப்ஸா வச்சுக்கங்க, டொனேஷனா வச்சுக்கங்க, அன்பளிப்பா வச்சுக்கங்க. எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார். நாத்தம் தாங்க முடியல சார். நோ நோ, இப்ப என் கஸ்டடியில இருக்கீங்க. இன்னும் 3 days கழிச்சு தான் வெளியே போக முடியும். அது என்ன 3 days? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏன்டா இது என்ன பொருள் காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு உறைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 புணங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன, சுடுகாட்டுல நின்னா 2 ஒண்ணுதான். அதுக்காக இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆளு பாதி எடுத்துருவோம். ஓ, நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா, அதெல்லாம் ஓகே. நடிக்கிறது ஈஸிடா, ஆனா பொண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, யார் வேணாம் படுங்க படுங்க. இங்க படுங்க. சரி சரி சரி. டேய், யாரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போட்டு வரேன். போர் அடிச்சது வெளியே போயிட்டு வர்றியா? ஏண்டா, இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல.
நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் ஏய் ஏய் ஓட்ட குஞ்சி ஏய் ஏய் எங்க ஏய் எங்க என்ன என்னடா என்ன இங்க வந்து வந்தானா? ஆமாண்டா இந்த படுத்திருக்காண்டா. கேட்டா போனங்கறான். எங்கடா போயிட்டு வந்தானா வாக்கிங் போயிட்டு வர்றாங்கறான். டேய் எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வயித்த கலக்குதுடா. ஒண்ணு இல்லங்க, இவன் பக்கத்து வார்டுல இருக்கான். இவனுக்கு கேன்சர். டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடும்னு சொல்லிட்டாரு. குணமானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பணும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா ட்ரைனிங் எடுக்கிறது மிலிட்டரியா ஸ்கூலாடா? முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா. யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சு முத்து, நீ சாகல இந்திரி இந்திரி போ. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம் தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் போனவங்களாம் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கிறோமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன். பாடி அறுத்தலாமா? அட பாவிங்களா, ஏமாந்தா அறுத்துருவானு போட்டிருக்கே. யோ நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர்ற நேரமாச்சு, இப்ப என்னையா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 4 பணம் இருக்கு சார். அதுல ஒன்று தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான். சார், உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். வாட் பாய். எஸ் சார். சார், அது எத்தனை நம்பர் பணம்? 4. அதை தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினா தான் வேலை நடக்குது. ஆமா. நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? கொடுங்க, இல்லன்னு சொல்லிவிடுவேன். கலெக்ஷனே 100 ரூபா தான். உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா, ஒரு ஆப்பு காச்சு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அனாதை பைய பணத்தை எடுத்து கொடுக்க போறேன். அதை என் முண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நடிச்சு சீட்டிங் பண்ணல, அப்ப நினைச்சிருக்கணும். டேய், நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்திடுவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா? கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன சார்? கடிகாரம் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னென்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது பணமல்ல. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு ருசி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முடியமா வச்சது கும்முன் இருக்கு. ஒரு அடி அடிக்கீங்களா? என்ன ஏய், இத்தனை புடநாத்துக்கு நடுவில் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுண்ணே. ஹோட்டல்லயே வெளியிலேயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாமிட்டு வந்துரும். ஏன்? நாத்தத்தோட நாத்தமா சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு. அட என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய், என்னடா மல்லிகைப்பூ வாசம் வருது? டேய், யாரா அது? சுமங்கலி ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு. இப்போ அப்பன்னு இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போனோம்னு சூசைட் பண்ணி செத்து போச்சு. அடடடடடா, இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்டா அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. நீங்க எதுக்கு அழுவீங்க? அட சொல்லிட்டாங்களே. நீ எதுக்காக அழணும்? எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் 100ல 1. உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியுமாடா? ராமர் பொண்டாட்டி சீதை மாதிரி, கோவல பொண்டாட்டி கண்ணகி மாதிரி. ஏடா மினிஸ்டர் தான் போயிட்டாருல்ல, என்ன அனுப்ப வேண்டியதாடா நாய. சரி, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் அனுப்பலன்னா நான் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நைட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல. அத நீ விட மாட்டியா? அது மட்டும் இல்ல, 2 பேரும் மாறு வேஷத்துல போறோம். சரி, எப்படியோ போறோம். இவரும் பாத்து போங்க. லாண்டரியில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க, ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளைய வராரே. ஹை 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 ஹை. என்ன பொண்ணு யாரும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்ணே. என் ஒய்ஃப்டா. டேய், சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவேன். பின்ன என்ன, என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க. அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். அவள இருங்க, வெயிட் பண்ணுவோம். ஏய், இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது. வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போய்டும். ஹை 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 ஹை. என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது?
அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா. டக்குன்னு மாலை மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாளே, என்னையா நியாயம் எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா கழுத்தை நீட்டு? ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா எங்க கல்யாணம் நடக்குது, வாய்க்கு ருசியா சோறு திங்கலாம்னு அலையறீங்களே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? டேய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்தடா மேல? யாரா நீ? பாறா நீ. ஐயோ தாண்டவராய ஆவியா வந்துட்டான். ஐயோ ஆவியா? இவருக்கு 2 பேரையும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளை என்கிட்ட பேசியிருக்கு, அதையும் கெடுத்து புட்டியாடா போன பையல. இப்ப எப்படி இருக்கு? சும்மா கும்முன்னு தூக்குதுங்க. இதுல என்ன கண்ட? போக போக தூக்கம். எங்க மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான், நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள். தாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம், நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க 2 பேரையுமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குதுல்ல, தோர தண்ணி ஏறி உட்காரையா. மீட்டர் போடலாமா? போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? என்னடா டேய் நீயடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் நிறுத்துடா கல்லக்கீழ போடுறா. என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்துட்டானா? டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா? டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா இந்த அழகான கூந்தலோ கூந்தல். இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விட கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? இபார் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறலாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணனும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங். டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராது? இன்னைக்கு வந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் வந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபாய். நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டேன்? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். நோ, உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா?
கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டுருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போனோம். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுரு. என்ன போயா?